மும்மொழி கொள்கை என்ற பெயரில் இந்தியை நுழைத்து சமஸ்கிருதத்தை திணித்து தமிழையும் தமிழ் பண்பாட்டையும் தமிழ்நாட்டு கலாச்சாரத்தையும் அழிக்க நினைக்கின்ற பாஜக அரசினுடைய கேவலமான திட்டத்தின் உள்நோக்கத்தை புரிந்து கொண்டு இன்றைக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாடும் இந்தியை எதிர்த்து நிற்கிறது என்று சொன்னால் அதற்கு அடித்தளத்தை இட்டவர்கள் திராவிட இயக்கத்தினுடைய தலைவர்கள். அன்றே அவர்கள் வலுவாக அதை கட்டமைத்திருக்கிறார்கள். நாங்கள் இந்தியையே படிக்க மாட்டோம், நாங்கள் இந்தி மொழியையே எதிர்க்கிறோம் என்று சொல்லவில்லை, இந்தி திணிப்பைத்தான் நாங்கள் எதிர்க்கிறோம். 1000 மொழியை கற்பதற்கு தமிழருக்கு ஆற்றலும் இருக்கிறது, அறிவும் இருக்கிறது. ஆனால் எந்த ஒரு மொழியையும் நாங்கள் ஆதிக்கம் செலுத்த விட மாட்டோம். மொழிப்போர் களத்தில் முதல் பலியான மாவீரர்கள் நடராஜன் தாளமுத்தி என தொடங்கி 1965 மொழிப்போர் களத்தில் கீழப்பழுவூர் சின்னசாமி, சிவகங்கை ராஜேந்திரன் உள்ளிட்ட எண்ணற்ற உயிர் தியாகங்களால் ஆதிக்க இந்தியிடமிருந்து தாய்மொழியாம் தமிழ் மொழியை காத்த வரலாறு திராவிட இயக்கத்திற்கும் அதன் அரசியல் பேரு இயக்கமான திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் உண்டு. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒன்றிய அரசு, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு தமிழ்நாட்டிற்கு நிதியையும் நீதியையும் தர மறுப்பது நியாயமற்ற போக்கை காட்டுகிறது. நாம தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ள மறுப்பதால தமிழ்நாட்டிற்கு தர வேண்டிய 2152 கோடியை ஒன்றிய அரசு தர மறுக்கிறது. தமிழ்நாட்டு மக்களிடமிருந்து வரியை பெற்றுக்கொண்டு தமிழ்நாட்டிற்கு நிதி தர மறுக்கின்ற ஒன்றிய பாஜக அரசினுடைய அந்த கேவலமான செயலை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பள்ளி மாணவர்கள் கூட மிக நன்றாக உணர்ந்திருக்கிறார்கள். கடந்த 21, 22 ஆகிய தேதிகளில் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக கடலூர் மாவட்டத்திற்கு போயிருந்தார். அப்ப அந்த கூட்டத்தில் பெற்றோர் ஆசிரியர் கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய நம்முடைய முதலமைச்சர் அவர்கள், ஒன்றிய அரசு நம்ம கிட்ட இருந்து வரியை வாங்கிக்கிட்டு நமக்கு நிதி தர மறுக்கிறது என்பதை ஆதாரத்தோடு சுட்டிக்காட்டி 10,000 கோடி தமிழ்நாட்டிற்கு தந்தாலும் 10,000 கோடி தமிழ்நாட்டிற்கு தந்தாலும் ஒரு பொழுதும் நாங்கள் மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ளவே மாட்டோம் என்பதை திட்டவட்டமாக தெரிவித்தார். இதை கேட்ட அந்த கடலூரை சேர்ந்த மாணவி நன்முகை அப்படிங்கிற ஒரு மாணவி நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு தன்னுடைய சேமிப்பு பணமான 10,000 ரூபாய் அனுப்பி வைத்து, ஒன்றிய அரசு தரலைன்னா என்ன, நான் தர்றேன், என்னுடைய தாத்தா பாட்டி இருவருமே தமிழ் ஆசிரியர்கள் என்பதை குறிப்பிட்டு தமிழ் வாழ்க என்று பதிவிட்டிருந்தது மிகுந்த நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியதாக நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். ஆக இதுதான் தமிழ்நாட்டு மக்களினுடைய உணர்வு. இது இன்ப தமிழ்நாடு, இங்கே இந்திக்கு ஆதிக்கமில்லை, நீ ஓடு. 14 வயது பள்ளி மாணவராக தனது கைகளில் தமிழ் கொடி ஏந்தி வாருங்கள் எல்லோரும் போருக்கு சென்றிடுவோம், வாருங்கள் எல்லோரும் போருக்கு சென்றிடுவோம், வந்திருக்கும் இந்தி பேயை விரட்டி திரும்பிடுவோம், ஓடி வந்த இந்தி பெண்ணே நீ கேள், நீ தேடி வந்த கோளை உள்ள நாடு இதுவல்ல என திருவெங்கும் போர்பரணி பாடி தமிழ் முழக்கம் செய்தவர் நம் உயிருக்கு நிகரான தலைவர் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் ஐயா அவர்கள். நம்முடைய தலைவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திராவிட பேரரசர் அவர்கள் முதல்ல மாநாட்டில் உரையாற்றியதும் இந்தி எதிர்ப்பை பத்தி தான். 1971ஆம் ஆண்டு கோவையில் திமுக மாணவரணி நடத்திய இந்தி எதிர்ப்பு மாநாட்டில் கலந்து கொண்டு மாநாட்டு அமைப்பாளர்களினுடைய அனுமதியை பெற்று நம் உயிருக்கு நிகரான தலைவர் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் ஐயா அவர்களின் முன்னிலையில் நம்முடைய தலைவர் திராவிட பேரரசர் அவர்கள் தாய்மொழியாம் தமிழ் மொழியை காப்பதற்காக எந்த தியாகத்தையும் செய்ய தயாராக இருப்பவர்களினுடைய பட்டியலில் என் பெயரையும் சேர்த்துக்கொள்ளுங்கள் என்றுதான் நம்முடைய திராவிட பேரரசர் அவர்கள் முதல்ல பேசியிருக்காரு. இப்போது கூட தன்னுடைய பிறந்த நாள் உறுதிமொழியை தலைவர் மிக தெளிவாக தெரிவித்திருக்கிறார். ஒரே இலக்கு, தமிழ்நாட்டின் நலனையும் எதிர்காலத்தையும் யாருக்காகவும் எதற்காகவும் விட்டு தர மாட்டோம், தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக ஒன்றுபட்டு போராடுவோம், தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும் என்று தெரிவித்திருக்கிறார். தந்தை பெரியார் தலைமையில் மக்கள் இயக்கமாக உருவாகி அறிஞர் அண்ணா தலைமையில் அரசியல் இயக்கமாக உருவெடுத்து அறிஞர் அண்ணா முத்தமிழறிஞர் தலைவர் இருவர் தலைமையிலும் பொற்கால ஆட்சியை தந்து இன்றைக்கு திராவிட பேரரசரின் தலைமையில் மக்களாட்சியாக உருவெடுத்திருக்கிற நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு பொழுதும் தமிழ்நாட்டு மக்களை யாரிடமும் அடிமையாக இருக்க விட மாட்டோம். தமிழ்நாட்டு மக்களுக்காக தந்தை பெரியாரின் காலம் தொட்டு இன்றைக்கு வரைக்கும் பல்வேறு போராட்டங்களை நடத்தி தமிழ்நாட்டு மக்களினுடைய உரிமைகளை பெற்று தந்த ஒரு அரசியல் இயக்கம் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம். சமீபத்தில் ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஆளுநர் அவர்கள் சட்டமன்றத்துக்கே வரமாட்டாரு, வந்தாலும் அங்கே இருக்க மாட்டாரு. ஒரு முறை வந்துட்டு நம்ம தமிழ்நாடு அரசு எழுதி கொடுத்த உரையை படிக்காம
சமூக நீதி, சமத்துவம், அண்ணா, பெரியார், கலைஞர் போன்ற வார்த்தைகளை எல்லாம் தவிர்த்து விட்டு தமிழ்நாடு சட்டமன்றத்தில் பேசுறாரு. அது மட்டும் இல்ல, இது தமிழ்நாடு இல்லையா, இது தமிழகமா? எப்படியெல்லாம் நம்மளுடைய மாநிலத்தை சிறுமைப்படுத்த முயற்சிக்கிறார்கள் என்பதை பாருங்கள். அண்ணா, கலைஞர், சமூக நீதி, சமத்துவம், பெரியார் போன்ற வார்த்தைகளை எல்லாம் தவிர்த்து விட்டு தமிழுடைய வரலாற்றையும், தமிழ்நாட்டினுடைய வரலாற்றையும், தமிழ்நாடு சட்டமன்றத்தினுடைய வரலாற்றையும் எவராலும் எழுதிவிட முடியாது. அதையெல்லாம் தவிர்த்து விட்டு ஆளுநர் பேசுகிறார் என்று சொன்னால், எங்களுடைய மாநிலத்தை சிறுமைப்படுத்த ஆளுநர் முயற்சிக்கிறார் என்று சொன்னால் ஒரு பொழுதும் நாங்கள் அதை விட்டுத்தர மாட்டோம் என்று ஆளுநருக்கு எதிராகவே தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வந்து அதை நிறைவேற்றி மீண்டும் தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாடு என்ற மாபெரும் உரிமையை பெற்று தந்த தலைவர் நம் திராவிட மாடல் அரசினுடைய தலைவர், நம்முடைய முதலமைச்சர் திராவிட பேரரசர் அவர்கள். இப்படியெல்லாம் நம்ம இருக்கோம். 2026 நம்மளுடைய நிலைமையை பார்த்தீங்களா? எல்லாருமே கோமாளிங்க. நேத்து முந்தானேத்து அரசியல் கட்சி ஆரம்பிச்சுட்டு நாளை கழிச்சு முதலமைச்சராக போறேன்னு சொல்லிட்டு இருக்காரு. மேடையில ஏறி வாட் ப்ரோ, ஒய் ப்ரோன்னு பேசினா நம்ம தமிழ்நாட்டு மக்கள்லாம் கேட்டுக்கிட்டு உடனே கைதட்டி அவருக்கு ஓட்டு போட்டுருவோம்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம தமிழ்நாட்டு மக்கள்லாம் எவ்வளவு பெரிய அறிவாளிகள் அப்படிங்கறது அவருக்கு இன்னும் தெரியல. அவர் அரசியல் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் சென்னையில கடுமையா மழை பெஞ்சது, ஆமாவா இல்லையா? அந்த நேரத்துல தன்னுடைய வீட்டை விட்டு கூட வெளியில வந்து பார்க்கல அவரு. ஆனா சென்னையில மழை பெய்யும் அப்படின்னு சொல்லி வானிலை ஆராய்ச்சி மையம் எச்சரிக்கை கொடுத்த உடனே நம்முடைய முதலமைச்சரும், துணை முதலமைச்சரும், அமைச்சர் பெருமக்களும், நம்முடைய சட்டமன்ற உறுப்பினரும் அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் எடுத்து சென்னையில மழை பெய்ய ஆரம்பிச்சோடனே நம்முடைய துணை முதலமைச்சர் தன்னுடைய வீட்டுக்கு கூட போகல, தன்னுடைய குடும்பத்தை கூட பார்க்கல. ஒரு சாதாரண டிஷர்ட்டையும் ஒரு பேண்ட்டையும் போட்டுக்கிட்டு துப்புரவு பணியாளர்களோடு இணைந்து எப்படி சாலையில் இருக்கிற தண்ணியெல்லாம் வெளியேற்றலாம், ஏரி குளங்கள்னு போய் தண்ணி எப்படியெல்லாம் வெளியேற்றலாம், மக்கள்லாம் சந்தோஷமா இருக்காங்களா, மின்தடை ஏற்படாம இருக்குதா என்று சொல்லி தன்னுடைய நலனை பற்றி கூட கவலைப்படாம, சாப்பிடாம, தூங்காம தமிழ்நாட்டு மக்களினுடைய நலனை காத்தவர் தான் நம்முடைய துணை முதலமைச்சர் இளம் தலைவர் அவர்கள். அந்த சமயத்தில் அவருடைய பிறந்த நாள் விழா, தன்னுடைய பிறந்த நாள் விழாவை கூட கொண்டாடாம அடுத்தது விழுப்புரத்துல மழை பெய்யுதுன்னு தெரிஞ்சோடனே உடனடியா அங்க கிளம்பிட்டாரு. இதுதான் திமுக, இதுதான் திமுக. இப்ப நம்மளுடைய ஆட்டுக்குட்டி, நம்முடைய அமைச்சர் சொன்னது மாதிரி சொந்த ஊர்லயே விலை போகாத ஆடு, அவரு சாட்டையாலேயே அடிச்சுக்கிறாரு. தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழ் மொழிக்கும் அவர் பண்ற துரோகத்துக்கு இன்னும் தமிழ்நாட்டு மக்கள் அவர் அடிக்காம இருக்காங்களே, அதை நினைச்சு சந்தோஷப்படணும். மணிப்பூர்ல நடந்த பிரச்சனை, அதை பத்தி இன்ன வரைக்கும் கேட்கல, வாயே திறக்க மாட்டாரு. அவரு அறிவாலயத்துல இருந்து செங்கல் எடுக்கிறாராம். அறிவாலயம் என்ன இவரோட சொத்தா? அப்பா வீட்டு சொத்தான்னு கேட்டா அவங்களுக்கு எல்லாம் கோபம் வந்துடும். அறிவாலயம் என்ன இவரோட சொத்தா? பல கோடி உடன்பிறப்புகள் அவர்கள் ரத்தத்தை சிந்தி கட்டிய கோயில் நம்முடைய அறிவாலயம். உன்னை போன்ற மக்கள் விரோதிகளை எல்லாம் அடித்து துரத்திய இடம் அறிவாலயம். அறிவாலயத்திலிருந்து செங்கலை அல்ல, ஒரு தூசி துப்ப கூட உன்னால எடுத்துட்டு போக முடியாது. நீங்க எய்ம்ஸ் கட்டுறன்னு சொல்லி ஊரை ஏமாத்திட்டு இருந்தீங்களே, அந்த ஒற்றை செங்கல், அதை எங்களுடைய இளந்தலைவர் அறிவாலயத்துல கொண்டு வந்து வச்சிருக்காரு. வேணா அதை வேணா வந்து எடுத்துட்டு போங்க. ஆக அன்பிற்குரிய சொந்தங்களே, இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் என்ற வள்ளுவரின் வார்த்தைக்கு சான்றாய் தலைமை கழகத்திற்கு 100 சிறந்த பேச்சாளர்களை தேர்ந்தெடுத்து கொடுக்க சொல்லி நம்முடைய தலைவர் அவர்கள் இளந்தலைவரிடத்திலே கேட்டிருந்தார். நம்முடைய இளந்தலைவர் திராவிட பேரரசரின் போர்ப்படை தளபதி அல்லவா, 182 பேச்சாளர்களை தலைமை கழகத்திற்கு தேர்ந்தெடுத்து கொடுத்தார். இன்றைக்கு தலைவர் 2026 சட்டமன்ற தேர்தலில் 200 தொகுதிகளை கேட்டிருக்கிறார். இளைஞர் அணி தோழர்கள் எல்லாம் நிறைந்திருக்கின்ற இந்த மேடையிலே சொல்கிறேன், நாம் இளம் தலைவரின் தலைமையிலே பணியாற்றி 2026 சட்டமன்ற தேர்தலிலே 234 தொகுதிகளையும் வென்றெடுத்து தலைவரை 234 தொகுதிகளோடு அரியாசனத்தை அலங்கரிக்க வைப்போம் என்ற உறுதியோடு நாம் அனைவரும் செயல்படுவோம். ஆட்டுக்குட்டிக்கும் சரி, ஆமை குஞ்சுகளுக்கும் சரி, அணில் குஞ்சுகளுக்கும் சரி, முதுகெலும்பில்லாத முட்டாப்பயல்களுக்கும் சரி, ஒன்றை மட்டும் சொல்லிக் கொள்கிறேன். ஆதிக்கத்தை எதிர்ப்பதும் தாய்மொழியாம் தமிழ் மொழியை காப்பதும் திராவிட முன்னேற்ற கழக உடன்பிறப்புகளின் ரத்தத்தில் ஊறிய உணர்வு. உயிர் அடங்கும் வரை அந்த உணர்வு அடங்காது. திமுக எத்திசையும் புகழ் மணக்கும், கருப்பு சிவப்பு கொடி கம்பீரமாய் பறக்கும், கலைஞரின் தமிழ் மணக்கும், தளபதியின் புகழ் இருக்கும். உதிர்ந்து விடும் தொண்டர்கள் இல்லை இக்கழகத்தில், தன் உயிரை கூட அர்ப்பணம் செய்யும் உடன் பிறப்புகள் தான் திமுக கழகத்தில். சூழ்ந்த உலகத்திற்கே ஒளி தருவது சூரியனாம், அந்த உதய சூரியனே திமுகவின் சின்னமாம். அச்சூரியனோடு உறவாடுவார் எங்கள் தலைவர், மக்களின் குறை தீர்த்து ஒளி தருவார் எங்கள் மன்னவர். தமிழை தன் உயிராய் கொண்டு, தமிழ்நாட்டு மக்களை தன் உயிர் மூச்சாய் கொண்டு என்று உதிக்கும் உதய சூரியனாய் உதிக்கும், அதுவே திராவிட முன்னேற்ற கழகம். ஆக
என்னை இங்கு பேச வாய்ப்பளித்த அனைத்து உடன்பிறப்புகளுக்கும், என்னுடைய பேச்சினை கேட்ட அன்பு உடன்பிறப்புகளாகிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சமடைந்த நன்றிகளை கூறி விடைபெறுகிறேன். வாழ்க தமிழ், வெல்க தமிழ்நாடு, வாழ்க திராவிட பேரரசரின் புகழ், வாழ்க நம்முடைய இளவரசரின் புகழ், வாழ்க வெல்க திராவிட மாடல் அரசு. நன்றி, வணக்கம்.